மகர ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, உத்திராடம் மகர ராசி, திருவோணம் மகர ராசி அண்ட் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இருக்கு. ஆனா அந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனையை பகிராதது. ஒரு ப்ராப்ளம் இருக்கா, அந்த ப்ராப்ளத்த நீ வந்து சொன்னாதான் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும். எதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது, நீ வந்து சில பேருக்கு வேலை பிரச்சனை, சில பேருக்கு வேலை போவதற்கான சூழ்நிலையும் வரும். வணக்கம். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்ரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகா கணபதி துணை கொண்டு நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த பராபவ வருஷம் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, தலைமேல் கத்தி. இது மிக முக்கியமான ஒரு பதிவு. 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம், நம்மளுடைய 9 கிரகம், இதெல்லாம் தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கத்தில் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு போகிறது. இப்போது இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னு சொன்னால், எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், புத பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம இருப்போம். இப்போ நாளைக்கு வியாழக்கிழமைனா யாருடைய ஆதிக்கம்? குரு பகவானுடைய ஆதிக்கம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த ஆதிக்கத்தில் நம்ம இருக்கும்போது அன்றாடம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் இருப்பாங்க. வேலையில் இருக்கிறவங்க இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இருப்பாங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, இப்படி நிறைய பேர்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்க தலைமேல் கத்தி. என்ன தலைமேல் கத்தி? இந்த பராபவ வருஷம் நமக்கு என்ன சொல்ல வருது, இதனால நமக்கு என்ன சொல்யூஷன்ஸு, எந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும். கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, எங்கே எந்த இடத்துல எந்த கோவில்கள் நான் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக இந்த பராபவ வருஷம் நீங்கள் போய் வந்து ஆகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது நமக்கு ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஏற்கனவே நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நமக்கு அந்த சந்தோஷங்கிறது நமக்கு இல்லாமல் இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும்? இறைவனை தேடி நம்மளால் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம நட்சத்திர கோவில், நம்மளுடைய இந்த பராபவ வருஷத்தில் இந்த தலைக்கு மேல் கத்தி இருக்கிறது அப்படின்னா அது என்ன விஷயம், அது என்னங்கிறத முழுமையாக பார்த்து அந்த கோவிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் மிக 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 சிறப்பான ஒன்று. வாங்க வீடியோக்குள்ளே போல கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், எந்த கோவில் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலில் போய் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். மகர ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, உத்திராடம் மகர ராசி, திருவோணம் மகர ராசி அண்ட் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இருக்குது. ஆனால் அந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது, நீ சுமக்கிற சுமை உன் வாழ்க்கையை மெதுவாக வெட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. மகரம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ அழுவதில்லை, நீ வெளியே சொல்லுவதில்லை, ஆனால் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே, எல்லாமே மனசுக்குள்ளேயே தான் நீ எல்லாமே வச்சுட்டு இருக்க. அதிக பொறுப்பு ப்ளஸ் மனசுமை, அமைதியான சில விஷயங்கள் இப்படி போயின்னு இருக்கு. ஆனால் வந்து என்னென்ன, எல்லாம் தானே சுமப்பது முதல்ல விஷயம். எல்லாத்தையும் நீயா எடுத்து போட்டுண்டு எல்லாமே நீயா செய்யறது, எல்லாமே சில விஷயங்கள், இதனால மனசு உடஞ்சு போகிறது. பிரச்சனையை பகிராதது. ஒரு ப்ராப்ளம் இருக்கா, அந்த ப்ராப்ளத்தை நீ வந்து சொன்னாதான் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நீ மனசுலேயே வச்சுருந்தா கிடைக்குமா? கிடைக்காது. ரெண்டாவது விஷயம் அது ஒன்று. வேலை மட்டும் வாழ்க்கை. உறவு, அதாவது வேலை 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 வேலைன்னு இருந்து நீ உறவுகளை இழந்துட்ட, சில முக்கிய உறவுகளை இழந்து விட்டாய். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கும் போது சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுதல் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது தாமதமான வெற்றி, நம்பிக்கை குறைவு. ஸோ இதெல்லாமே இருக்குது. அதே போல் எதில் கெடுதல் அதிகம் அப்படின்னு சொல்லும்போது சில விஷயத்தில் குடும்பத்தில் அப்படின்னு எடுத்துக்கும்போது, குடும்பத்தில் எல்லா சந்தோஷங்களும் எல்லாமே இருக்குது, ஒரு துக்க செய்தி இருக்குது. மகர ராசிக்கு இந்த பராப வருஷத்தில் ஒரு துக்க செய்தி இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும். அதே போல் தனிமை வாட்டும், தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும், தனிமை வாட்டும். எதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது, நீ வந்து ஓய்வெடுக்க கற்றுக்கொள். முதல்ல ஃப்ரீ டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கிறதா எடுத்துக்கோ. வாழ்க்கையை சுமையாக பார்க்காது. வாழ்க்கையை ரொம்ப சுமையாக நீ பார்க்க, சுமையை பார்த்தனா கஷ்டம்.
மாசி மாசம் கவனமா இருக்கு. மாசி மாசம் வரும்போது கவனமா இருக்கு. ரெண்டாவது, அந்த நாள்ல வந்து உடல் சோர்வு, மன அழுத்தம், வேலை அழுத்தம் காரணமாக இருக்கும். சில பேருக்கு வேலை பிரச்சனை, சில பேருக்கு வேலை போவதற்கான சூழ்நிலையும் வரும் அந்த ராசி பொறுத்த அளவு. நான் அதாவது வந்து சில விஷயங்களை நீ வந்து போராட தான் பிறந்திருக்க, போராடி தான் ஜெயிக்கணும்னு உன் தலையில இருக்கு. ஆனா அதை எந்த அளவுக்கு நீ கொண்டு போறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை உனக்கு சக்சஸா இருக்கும். நல்ல விஷயங்களை நீ கரெக்டா கொண்டு போகணும். அப்போ இந்த பராபவ வருஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்தெந்த ஊர், எந்தெந்த சுவாமி, என்னென்ன வழிபாடு இந்த பராபவ வருஷத்துல இந்த மகர ராசிக்காரர்கள் செய்தால் சிறப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதாவது திருவரங்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கோவில்ல வந்து ஹரி தீர்த்தேஸ்வரர் அப்படின்னு பேர். ஹரி தீர்த்தேஸ்வரர் ஆலயம்னு பேர். திருவரங்குளம். இது வந்து யார் போகணும் அப்படின்னு சொன்னா உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் போக வேண்டும். உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் திருவரங்குளம் அப்படின்னு சொல்ற ஊருக்கு போயிட்டு வரணும். திருவோண நட்சத்திரம் மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது திருமங்களக்குடி என்று சொல்லக்கூடிய மங்களாம்பிகை சன்னதிக்கு போய் உனக்கு என்ன தடங்கள் இருக்கோ அந்த அம்பாளுக்கு மஞ்சள் மாலை சாற்றி அந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணி அந்த அம்பாளுக்கு நீ செஞ்சுட்டு வந்த அம்பாள் ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ண போதும். இது திருவோண நட்சத்திரம் மகர. அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது திருவாடுதுறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இங்க கொங்கண சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். கொங்கண சித்தர்னு சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்மையிலே போகணும். ஏன்னா அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமையாது. சில விஷயங்கள் சில பேருக்கு குடும்பம்லாம் நல்லா அமைஞ்சிருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு குறைபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். இவர்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி ரெண்டுமே இருக்கு. ஆனால் அவிட்ட நட்சத்திரம்னு எடுத்துட்டா அவங்களுக்கு புத்திர சோகம் உண்டு. புத்திர சோகம்னு சொல்லலாம், புத்திர தோஷம்னு சொல்லலாம், அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அப்போ இந்த தலைக்கு மேல கத்தி நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பராபவ வருஷத்துல நீ இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும். திருவோண நட்சத்திரத்துக்கு முன்னால உடனே இந்த கோயிலுக்கு போக முடியலையா, அதுக்கு முன்னாடி நீ போக வேண்டிய ஸ்தலம் கால பைரவருக்கு போய் தீபம் போட்டுட்டு வா, ஆஞ்சநேயருக்கு ஒரு தீபம் போட்டுட்டு வா, சனி பகவான் நினைச்சு ஒரு தீபம் போட்டுட்டு வா. இதெல்லாம் உனக்கு நிறைய நல்ல விஷயத்த உனக்கு கொடுக்கும், ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்கும். விரதம் இருந்து போயிட்டு வந்தா உனக்கு எல்லாமே சிறப்பு. விரதம் இருக்கும்போது உனக்கு அந்த பராபவ வருஷம் நீ பிறந்த கிழமையில விரதம் இருந்து போனால் இன்னும் உன்னுடைய ஜாதகப்படி சிறப்பு.